நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நமக்கு ஆசைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி நம்ம யார்கிட்ட கேட்போம்? கடவுள்கிட்ட தான் கேட்போம். கடவுள்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்களா? இந்த கதையை கட்டாயம் கேளுங்க. ஒரு மன்னர் அவரோட நாட்டை நல்ல முறையில் ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவரோட மக்களுக்கு தேவையானதை அவங்க கேட்குற நேரத்தில் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு வந்தார். அதனால் மன்னர் மேலே அந்த மக்களுக்கு ரொம்ப பாசம் இருந்துச்சு. அதே மாதிரி மன்னனுக்கும் மக்கள் மேலே அதிக அன்பு இருந்துச்சு. ஒரு நாள் மன்னருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மக்களுக்கு எது வேணும்னாலும் என்னை வந்து சந்திச்சு தான் வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க என்னை வந்து சந்தித்து அதுக்கான விளக்கத்தை சொல்லி அந்த பொருள்களை வாங்கிட்டு போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் தலைநகரத்தில் பொருட்காட்சி அமைச்சு அதில் எல்லா பொருள்களையும் வச்சு யாருக்கு எந்த பொருள் வேணுமோ அதை மக்கள் இலவசமாக அவங்களோட தேவைக்கு அவங்க எடுத்துகிட்டு போகலான்னு அறிவிக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். இதை கேட்ட அமைச்சர்களும் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைநகரத்தில் பிரம்மாண்டமாக ஒரு பொருட்காட்சி மையத்தை அமைச்சாங்க. அதில் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் கிடைக்கிற வகையில் அந்த பொருட்காட்சியை மன்னர் ஏற்பாடு செஞ்சுருந்தார். அதுவும் எல்லாரும் போதும் போதுங்கிற அளவுக்கு அங்கே பொருளை கொண்டாந்து குவிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு இதை பற்றி தெரிவித்தாங்க. ஒரு நல்ல நாளில் அந்த பொருட்காட்சியை மன்னர் திறந்து வச்சார். அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அங்கே வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளை அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றபடி எடுத்துக்கிட்டு போனாங்க. ஒரு சிலர் பொண்ணு எடுத்துகிட்டு போனாங்க, ஒரு சிலர் உடை எடுத்துகிட்டு போனாங்க, சிலர் வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்துகிட்டு போனாங்க, சிலர் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த பொருட்காட்சிக்கு ஒரு வயசான அம்மாவும் வந்திருந்தாங்க. அந்த அம்மா சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர எந்த பொருளையுமே எடுத்துக்கல. அங்கிருந்த அரண்மனை அதிகாரிகள்லாம் இதை பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட வந்து, உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கங்க, ஏன் தயங்கிக்கிட்டு நிற்கிறீங்க? மன்னரை நேரில் பார்த்து கேட்க தயங்குவீங்கிறதுனால தான் மன்னர் இது மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காரு. அதனால் தயக்கம் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பாட்டி, எனக்கு இங்கே இருக்கிற எந்த பொருளுமே வேண்டாம், ஆனால் எனக்கு அரசரை பார்க்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அரண்மனை அதிகாரிகள் வந்து அந்த பாட்டியோட விருப்பத்தை அமைச்சர்கள்கிட்ட சொன்னாங்க. அமைச்சர்களும் போய் அந்த பாட்டிக்கிட்ட பேசி பார்த்தாங்க. அதுக்கும் அந்த பாட்டி, எனக்கு எந்த பொருளுமே வேண்டாம், அரசனை பார்க்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தகவலை மன்னனுக்கு தெரிவித்தாங்க. அவர் தன்னோட யானை மேலே ஏறி அந்த இடத்துக்கு வந்தார். அந்த மன்னர் யானை மேலே உட்காந்துக்கிட்டே, தாயே, உங்களுக்கு என்ன வேணும்? நான் வந்துட்டேன், வேண்டியதை கேளுங்கன்னு சொன்னார். அதுக்கு அந்த பாட்டி, மன்னா, எனக்கு எதுவுமே வேணாம், உன்னை பார்க்கணும், அவ்வளவுதான், இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மன்னனுக்கு ஒன்றுமே புரியல. தாயே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை தெளிவாக சொல்லுங்க அப்படின்னாரு. மன்னா, எனக்கு இந்த பொருட்காட்சியிலிருந்து எந்த பொருளுமே தேவையில்லை. மக்களுக்கெல்லாம் இவ்வளவு நல்லது செய்கிற ஒன்றை என் கண்ணால் பார்க்கணும்னு நினச்சேன். இப்போ நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிளம்புனாங்க. மன்னர் அந்த பாட்டியை தடுத்து நிறுத்தி அவங்கள தன்னோட தாயா தன்னோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனார். அந்த பாட்டியை கடைசி காலம் வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிட்டாரு. அது வேணும் இது வேணும்னு கேட்டவங்க எல்லாருக்கும் அவங்க கேட்டது கிடச்சிருந்தாலும் எதுவுமே வேணாம், அந்த அரசனை பார்த்தா போதும்னு நினச்ச பாட்டிக்கு இன்னைக்கு அந்த அரசரே மகனாக கிடச்சதுனால அந்த நாடே அந்த பாட்டிக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை புரிய வைக்குது. இங்கே அரசன்கிறவர் இறைவன். அவர் இந்த உலக மக்களுக்காக இந்த உலகத்தில் ஏராளமான பொருள்களையும் பணம் பதவின்னு எல்லாத்தையுமே படைச்சி வச்சிருக்காரு. பலரும் இறைவன் படைச்ச இந்த உலகத்தையும் அதில் இருக்கிற பொருள்களையும் பார்த்து மயங்குறாங்க. ஆனால் வெகு சிலர் இந்த உலகத்தை படைச்ச இறைவன் யாருன்னு ஆராயிறாங்க, அவரை அடைய வழியை தேடுறாங்க. அப்படிப்பட்ட பக்திக்கு அனன்ய பக்தின்னு பேர். அது இறைவனை தவிர வேற எதையுமே கேட்காத பக்தி. இப்படித்தான் கடவுள் மேலே அதீத பக்தி கொண்ட ஒரு பக்தனுக்கு கடவுள்கிட்ட எப்படி பேசுறது, எந்த மொழியில் பேசுறதுன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒரு ஆசிரமத்தில் இருந்த குருவை தேடி போனான். அந்த குரு இவனை பார்த்து, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஐயா, நான் கடவுளை பார்க்கணும்னு சொன்னான். அதுக்கு ஏன் என்ன தேடிக்கிட்டு வந்தேன்னு கேட்டார். விவரம் தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேன். கடவுளை எப்படி பார்க்கறது, எப்படி அவரோட பேசுறது, எந்த மொழியில் பேசணும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னான். சரி, புறப்படுனாரு. எங்கேன்னா, இங்கே இருக்கிற சீடர்களில் சில பேரை பார்த்துட்டு வரலாம் வான்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு புறப்பட்டார். அவனும் அவர் பின்னாடியே போனான். அங்கே ஒரு மரத்தடியில் 2 சீடர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அவங்கள சுட்டி காட்டி அதோ பார் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டார். ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னான். அடுத்தபடியா இன்னொரு மரத்தடியில் ஒரு சீடன் தனியாக உட்காந்துருந்தான். அவனை சுட்டி காட்டி அதோ பார் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்டார். அவன் என்ன சும்மா தான் இருக்கான் அப்படின்னா. குருநாதர் சிரிச்சுக்கிட்டே விளக்கம் கொடுத்தாரு. முதல் மரத்தடியில் பார்த்தியே, அங்கே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட பேசிக்கிட்டு இருந்தான். ரெண்டாவது மரத்தடியில் பார்த்தியே, அங்கே ஒரு மனுஷன் கடவுளோட பேசிக்கிட்டு இருந்தான்னு சொன்னார். இதை கேட்டதும் இவன் இன்னும் குழம்பி போயிட்டான். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவர், இதோ பாருப்பா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட பேசணும்னா அதுக்கு மொழி தான் தொடர்பு சாதனம். ஒரு மனுஷன் கடவுளோட தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு மௌனம்தான் தொடர்பு சாதனம். அதனால் நீ கடவுளோட தொடர்பு கொள்ள விரும்புனா மௌனமாக இரு, மனுஷனோட தொடர்பு கொள்ள விரும்புனா நீ பேசுன்னு சொன்னார். வந்தவன் யோசிக்க ஆரம்பித்தான். கடவுளோட எந்த மொழியில் பேசணுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான். அந்த கடவுள் தனக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான். இதை தான் ஓஷோ, நீ பிறந்தபோது மௌனத்தை தான் உலகத்துக்கு கொண்டு வந்தாய், மொழி உனக்கு தரப்பட்டது, சமூகத்துடன் பழகுவதற்கு அது ஒரு அரிய அன்பளிப்பு, அது ஒரு கருவி, அது ஒரு சாதனம். ஆனால் மௌனம் இந்த உலகத்துக்கு நீ கொண்டு வந்தது. அந்த மௌனத்தை நீ மீண்டும் அடைய முயற்சி செய், அதுதான் நீ மீண்டும் குழந்தையாவதற்கு வழின்னு சொல்கிறாரு. இதைத்தான் பல மகான்களும் சொல்கிறாங்க. உண்மையான வெறுமைத்தன்மைதான் கடவுள். அந்த கடவுளோடு பேச விரும்புகிறவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி மௌனம். இதுதான் மகான்கள் அவங்களோட அனுபவத்தில் உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிற உண்மை. இப்போ இந்த நிமிஷம் உங்கள் முன்னாடி கடவுள் தோன்றி உனக்கு நான் 3 வரங்கள் தர்றதா இருக்கேன், உனக்கு என்ன வர வேணும் கேளுன்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒருத்தர் கடவுளை ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் மேலே இறக்கப்பட்டு அவர் முன்னாடி தோன்றின கடவுள், உனக்கு நான் 3 வரங்கள் தரதா இருக்கேன், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொன்னார். அந்த பக்தனுக்கு ஒன்றுமே புரியல. இதை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன கேட்குறதுனே தெரியல. அவருக்கு அவர் மனைவி மேலே அளவுக்கு அதிகமான கோபம் இருந்துச்சு. அதனால் அவர் என் மனைவி சாகணும்னு முதல் வரத்தை கேட்டார். அவர் மனைவி செத்துட்டாங்க. அக்கம் பக்கம் உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து, அடடா இப்படிப்பட்ட நல்ல பொண்ணு திடீர்னு செத்து போச்சு அப்படின்னு புலம்பி அழுதாங்க. அந்த பெண்ணோட நல்ல குணங்களை எல்லாம் பட்டியல் போட்டு சொன்னாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு அப்போதான் உரைச்சது, நான் எப்படிப்பட்ட உத்தமியை இழந்துட்டேன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே அவர் கடவுள்கிட்ட தன்னோட 2வது பிரார்த்தனையா, பகவானே என் மனைவியை உயிரோட தந்துருன்னு கேட்டார். அவளும் உயிரோட வந்துட்டா. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அநியாயமாக 2 வரங்களை இழந்துட்டோமே, இனி 3வது வரத்தையாவது நல்ல விதமாக கேட்டு பெறணும்னு யோசிக்க ஆரம்பித்தார். என்ன யோசித்தாலும் எதை கேட்டால் அது சிறந்த வரமாக இருக்கும்னு அவருக்கு பிடிபடவே இல்லை. பேசாமல் கடவுள்கிட்டேயே ஆலோசனை கேட்டா என்ன? கடவுள்கிட்டேயே ஆலோசனை கேட்டார். அப்போ கடவுள் சொன்னார், எனக்கு எது நல்லதோ அதை நீங்களாவே பார்த்து அருள் செய்யுங்க அப்படின்னு கேளு, அதை விட சிறந்த வரம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி அருள் புரிஞ்சார். அதனால் நமக்கு என்ன வேணுங்கிறத கடவுள்கிட்ட நமக்கு தெளிவாக குறிப்பாக கேட்க தெரியணும். அப்படி தெரியாத பட்சத்தில் இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள்கிட்ட நாம் கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடக்குங்கிறத நாம் முதல்ல நம்பணும். சோர்ந்து போயிடக்கூடாது. மனசில் கசப்பு, பகைமை உணர்வு இதை எல்லாத்தையும் தவிர்த்து அன்போடு வேண்டணும். கடவுள் நம்மளோட விருப்பத்தை கேட்பாரு, நிறைவேற்றுவார், அவர் ரொம்ப அன்பானவர்னு நாம் முதல்ல நம்பணும். வெறுமனே வார்த்தைகளை அடுக்காமல் உள்ளன்போடு கேட்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு அதை செய்ய இதை செய்யன்னு கேட்குறத விட, இந்த விஷயம் எனக்கு நல்லதாக அமையிற மாதிரி நீ ஏற்படுத்தி கொடு அப்படின்னு கேட்கணும். ஏன்னா இறைவனுக்கு தான் எதிர்காலத்தை பற்றிய அறிவு இருக்குது, நமக்கு தெரியாது. அது அவர் நமக்கு தரலைனாலும் அது நல்லது தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடம் பிடிச்சி கேட்டால் யானை தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால் இனிமே நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது எனக்கு எது நல்லதோ அதை நீயே செய்யின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும். கடவுள்கிட்ட நீங்கள் இது வரைக்கும் எப்படி வேண்டிகிட்டு இருந்தீங்க, இனிமே எப்படி கேட்க போகிறீங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய காலகட்டத்தில் செல்வம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. செல்வம் இல்லாத வாழ்க்கை சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த செல்வத்தை சேர்க்கறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது. அப்படி போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கொடிய கர்மாவையும் போக்கி அவரோட வறுமை நீங்கி அவர் இழந்ததெல்லாம் மீட்டு தரக்கூடிய கிருஷ்ணர் சொன்ன ஒரு உபாயத்தை தெரிஞ்சுக்க இந்த கதையை கட்டாயம் கேளுங்க.
ஒரு நாள் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தெருவில் உலாவிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முதியவர் அர்ஜுனன் கிட்ட தர்மம் கேட்டாரு. அர்ஜுனனும் அவருக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்தாரு. முதியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, இது நம்ம குடும்பத்துக்கு 5-6 வருஷத்துக்கு போதும், இனிமே நமக்கு எந்த கஷ்டமுமே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அதை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு புறப்பட்டாரு. இதை பின்னாடியே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு திருடன் அந்த வயசானவர்கிட்ட இருந்து பொற்காசுகளை பறிச்சுக்கிட்டு ஓடிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வழியா வந்த அர்ஜுனர்கிட்ட இந்த முதியவர் நடந்ததையெல்லாம் சொல்ல, அர்ஜுனரும் விலை உயர்ந்த நவரத்தின கல்லை அவருக்கு கொடுத்து இதையாவது பத்திரமா வச்சுக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. அந்த முதியவரும் அந்த நவரத்தின கல்லை வீட்டுக்கு பத்திரமா எடுத்துட்டு போய் மனைவி பிள்ளைகள் கிட்ட கூட சொல்லாம பரன்ல இருந்த பானையில ஒளிச்சு வச்சாரு. இது தெரியாத அவரோட மனைவி பரன்ல இருந்த பானையை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு தண்ணீர் எடுக்க போனாங்க. பானையை கழுவுறப்ப உள்ள இருந்த கல் ஆத்துல விழுந்துருச்சு. அவங்க ஆத்துல இருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதை பார்த்த அந்த முதியவர் அந்த பானைக்குள்ள இருந்த வைரம் எங்க அப்படின்னு கேட்டாரு. மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. உடனே இவர் ஆத்துக்கு போய் பல மணி நேரம் தேடி பார்த்தாரு. எந்த பலனும் இல்லை. அவருக்கு அந்த வைரக்கல் கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் பார்த்த அந்த முதியவர் அவர்கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னார். அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட, நம்ம எவ்வளோதான் உதவி பண்ணாலும் இவரோட கஷ்டம் தீரவே இல்லை, இவருக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு கிருஷ்ணர், இந்த தடவை நீ இவருக்கு 2 காசு மட்டும் கொடுன்னு சொல்லவும் அர்ஜுனனும் அதை மட்டும் கொடுத்து அனுப்பிட்டு கிருஷ்ணரை பார்த்து, 2 காசு அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துட போகுதுன்னு கேட்டார். எனக்கும் தெரியல, இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த முதியவர் பின்னாடியே போனாங்க. போகிற வழியில் மீனவர் ஒருத்தர் உயிரோடு இருந்த 2 மீன்களை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தார். அதை இந்த முதியவரை வாங்கிக்க சொல்லி கேட்டார். யோசிச்சு பார்த்த முதியவர், இந்த காசு எப்படியும் நம்மளோட குடும்பத்தில் ஒருவேளை பசியை போக்குறதுக்கு கூட பத்தாது. அதுக்கு இந்த காசை கொடுத்து இந்த மீன்களை வாங்கி ஆற்றுல விட்டால் நமக்கு புண்ணியமாவது கிடைக்கும்னு நினச்சி அந்த மீன்களை வாங்கி ஆற்றுல விட போனார். ஒரு மீனை ஆற்றுல விட்ட பெரியவர் இன்னொரு மீனோட தொண்டையில் ஏதோ சிக்கிக்கிட்டு இருக்கதை பார்த்து அந்த மீனோட வாயை பிளந்து பார்த்தாரு. அதை பார்த்தவர் பிரமிப்போட உச்சிக்கே போயிட்டாரு. அந்த மீனோட வாய்க்குள்ள அவர் மனைவி ஆற்றுல விட்ட வைரக்கல் இருந்தது. வைரக்கல் கிடைச்ச சந்தோஷத்தில் முதியவர் சிக்கியாச்சுன்னு கூச்சல் போட்டார். அந்த நேரம் யதார்த்தமாக அந்த வழியாக இவர்கிட்ட கொள்ளையடிச்ச அந்த திருடன் வந்தான். இந்த சத்தத்தை கேட்டு முதியவர் தன்னை தான் சொல்கிறாருன்னு நினச்சி திரும்பி ஓட முயற்சி பண்ணும்போது அங்கே இருந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இவனை துரத்தி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வீட்டில் இவன் திருடிட்டு போய் வச்சிருந்த பொருள்களை எல்லாம் அவன்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணி எல்லாத்தையும் இந்த முதியவர்கிட்ட கொடுத்தாங்க. அப்போது அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட, வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது, அதுலேயும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டார். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, நீ முன்னாடி இவருக்கு கொடுத்த பொற்காசுகளை தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கு மட்டுமே எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாரு. அடுத்து நீ கொடுத்த விலை உயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காம மற்றவங்களுக்கும் பயன்படாமல் ஒளிச்சு வச்சுருந்தாரு. அதனால் அது 2மே அவருக்கு தங்கலை. இப்போது தாங்கிட்ட இருந்தது ரொம்ப குறைவு தான் அப்படின்னாலும் தனக்கு உதவலைனாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமேன்னு நினச்சார். இந்த புண்ணியத்தால் இழந்த செல்வத்துக்கும் மேலான செல்வத்தை அவர் அடைஞ்சார். பொது நலமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொன்னார். இந்த கதையிலிருந்து பொது நலமாக இருக்கிறவங்களுக்கு தான் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். அந்த முதியவரோட வாழ்க்கையை மாற்றினது அவரோட கருணை தான். சுயநலம் இல்லாமல் ஒரு உயிர் வாழட்டுமேன்னு நினைக்கிற அந்த மனம்தான் உண்மையான செல்வம். அந்த மனம் இருக்கிற வாழ்க்கையில் இழப்புங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. தாமதம்தான் இருக்கும். வரவேண்டிய நேரத்தில் சரியான முறையில் வந்து சேரும். அந்த முதியவரோட வாழ்க்கையும் அர்ஜுனனோட புரிதலும் கண்ணனோட தர்ம விளக்கமும் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம தானம் செஞ்சால் எந்த புண்ணியமும் வராது. தானம் செய்யணும்னு தெரியும். தானம் எவ்வளவு செய்யணும்னு ஒரு அளவு எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? 1 ரூபாய் தானம் 1000 பொற்காசுகளை விட உயர்ந்ததாக மாற முடியும். அது உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் எப்படி தானம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. ஒரு காலத்தில் மகான் ஒருத்தர் தானம் செய்கிறதோட மகிமையை பற்றி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்களில் ஏழை விவசாயி ஒருத்தரும் இருந்தார். தானம் செய்கிறதுனால கிடைக்கிற புண்ணியத்தோட பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விவசாயி இனிமேல் நம்மளும் தினமும் தானம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணார்.
ஆனால் அந்த ஏழை விவசாயிக்கு தன்னால் என்ன தானம் செய்ய முடியுங்கிற சந்தேகம் வந்துச்சு. உபதேசம் முடிஞ்சு எல்லாரும் விலகி போனதுக்கப்புறம் அந்த மகான் கிட்ட போய் தன்னோட விருப்பத்தை சொல்லி தான் சந்தேகத்தை கேட்டார். அதுக்கு அந்த மகான், நீ என்ன தொழில் பண்ணுறேன்னு கேட்டார். நான் ஒரு விவசாயி, ரொம்ப சின்ன இடத்துல காய்கறிகளை பயிர் செய்கிறேன்னு சொன்னார். உடனே அந்த மகான், அப்படின்னா நீ விளைவிக்கிற காய்கறிகளில் ஒரு சின்ன அளவை தானம் பண்ணிக்கிட்டு வான்னு சொன்னார். விவசாயியும் அதை ஏற்றுக்கிட்டு தான் வாழ்நாள் முழுவதும் குறைஞ்ச அளவு காய்கறிகளை தானம் செஞ்சார். அவர் இறந்ததுக்கப்புறம் புண்ணிய பலன்களுக்கு ஏற்ற மாதிரி மறுபிறவியில் ஒரு ராஜாவுக்கு மகனாக பிறந்தார். வளர்ந்ததும் ஞானி ஒருத்தர் அவரை சந்தித்து அவரோட முற்பிறவியை பற்றி சொன்னார். அவர் வளர்ந்து அந்த நாட்டுக்கு ராஜாவானதுக்கப்புறம் அவரை சந்தித்த ஒரு துறவி அவரோட முற்பிறவியை பற்றி எடுத்து சொன்னார். நீங்கள் போன ஜென்மத்தில் ரொம்ப சின்ன அளவு காய்கறிகளை தானம் செஞ்சதோட பலனாக தான் உங்களுக்கு இந்த ராஜா பிறவி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே ராஜாவும் இனி இந்த பிறவியிலையும் நான் அதே தானத்தை செய்வேன்னு சொல்லி தினமும் காய்கறி தானத்தை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அந்த பிறவி முடிஞ்சிருச்சு. அடுத்த பிறவியில் ரொம்ப ஏழையாக ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டார். அந்த வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டம் தாங்க முடியாமல் ஒரு மகானை சந்தித்து தான் படுற துன்பத்துக்கு என்ன காரணம்னு கேட்டார். அந்த மகானும் அவரோட முன் ஜென்மங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சொன்னார். அந்த ஏழைக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஐயா, நான் 2 பிறவிகள்லையுமே தானம் தானே பண்ணேன், ஒரே செயலுக்கு எப்படி 2 பலன்கள் கிடைச்சிச்சுன்னு கேட்டார். மகான் சிரிச்சுக்கிட்டே, மகனே, நீ ஏழையா இருந்தப்ப என்ன தானம் பண்ணனியோ அதையே நீ ராஜாவா இருந்தப்பையும் செஞ்ச. நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தானத்தோட அளவை விரிவு பண்ணணும். அப்படி செய்யலைன்னா செல்வத்தோட பலன் தான் என்ன? அதனால் உங்ககிட்ட இருக்கிற செல்வத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைவாக தானம் பண்ணு அப்படின்னு அறிவுரை பண்ணி அனுப்பிச்சி வச்சாரு. செல்வத்து பயனே ஈதல்ங்கிற வள்ளுவரோட வாக்கு பொய்யாகுமா? இந்த கதை பணத்தை பற்றியும் இல்லை, தர்மத்தை பற்றியும் இல்லை, மனநிலையை பற்றி. நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குதுங்கிறத விட அதை நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. எந்த ஒரு செயல் நாம் செய்யும் போதும் அதோட நோக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த நோக்கத்தில் அந்த செயல் செய்யப்படுதுங்கிறது தான் முக்கியம். தானங்கிறது பணத்தை வச்சு அளவு செய்கிறதில்ல, மன தூய்மையில் தான் அது இருக்குது. கொடுக்கிறவர் யாருங்கிறத கடவுள் எப்போவுமே பார்க்குறதில்ல. எவ்வளவு கொடுத்தாங்கிறதையும் அவர் கணக்கு போடுறதில்ல. எப்படி கொடுத்தான், அதை எந்த எண்ணத்தோடு கொடுத்தான், அந்த மனநிலையை தான் அவர் ஏற்றுக்கிறாரு. ஒரு ஏழையோட கண்ணீரை துடைக்கிற 1 ரூபா ஆடம்பரத்துக்காக கொடுக்கப்படுற 1000 ரூபாயை விட மிகப்பெரிய தானம். இன்னையிலேருந்து நாம் தானம் செய்கிறப்ப எவ்வளவு கொடுக்கலான்னு யோசிக்கிறத விட எவ்வளவு உண்மையோடு கொடுக்குறோங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுங்க, பெருசாக இல்லை, உண்மையா. அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் முழுமையான தானம். இந்த கதை உங்கள் மனசில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இன்னைக்கே ஒரு சின்ன நல்ல செயலை செய்யுங்க. அதுதான் இந்த கதையோட உண்மையான தொடர்ச்சி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.